இடத்தை வழங்கிய சரஸ்வதி கலைஞர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொன்னால், நிகழ்ச்சி என்னோட நிகழ்ச்சி, எங்களுடைய ஆசிரியர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. அந்த உரிமையில் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கப்படாத ஒரு ஒருங்கிணைப்பாளராக நான் என்னை நிலைநிறுத்திக் கொண்டு என்னுடைய நன்றியை இந்த நிர்வாகத்துக்கு தெரிவிக்கிறேன். குறிப்பாக உள்ளே நுழையும் போது எங்களுக்கான அந்த பேண்ட் வாத்தியத்திலிருந்து எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள், என்சிசியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள், மார்ச் பாஸ் செஞ்ச அந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றிகள். மேடையில் நமக்கான வரவேற்பு நடனத்தை ஆடிய அந்த 15 குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றிகளை பாராட்டுகிறேன். அந்த குழந்தைகளுக்கு அந்த நடன பயிற்சியை கற்று தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்து. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. குறிப்பாக பள்ளிக்கூட நிகழ்ச்சினால கொஞ்சம் என்னை அறியாமலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும், ஒரு குதூகலம் வந்துடும். அது மாணவர்களை பாராட்டுவதற்கானது மட்டுமல்ல, என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான அங்கீகாரம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நான் செய்கிற பணி அந்த மாதிரியான பணி என்பதற்காக நான் சொல்றேன். வருவதற்கு முன்பாக இந்த ACMS பற்றி நான் கேட்கும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட 268 பள்ளிகள் இதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவருக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கக்கூடியவர்களாக கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கம் சார்ந்த திட்டங்கள், உங்களுடைய குழு சார்ந்த திட்டங்கள்லாம் உடனடியாக தலைமை ஆசிரியர் கொண்டு செல்வதற்கு ரொம்ப அழகாக அந்த ஐஆர்ஆர்க்கு அந்த சிஸ்டமா ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு விருதுகள், ஒரு 25 வருஷம் பணியாற்றி இருக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும், 100% தேர்ச்சி பெறுகின்ற பள்ளிகளுக்கான வழங்குகின்ற அந்த விருதாக இருந்தாலும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை பெற்றிருக்கின்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்துகின்ற பல்வேறு விதத்தில் இது போன்ற விருதுகள் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு. நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு ஒரு உயரத்தில் இருக்கோம், இந்த மேடையில் நாங்களாம் இருக்கிறோம், ஒரு சீஃப் கெஸ்டாக இருக்கிறோம், நாங்களாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருக்கின்ற டீச்சர்ஸ் எங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே ஏணிப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. ஆசிரியர் இல்லை என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இந்த சமுதாயத்திலே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆசிரியர் இனத்தை போற்றுகின்ற விதமாக, அங்கீகரிக்கின்ற விதமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆசிரியர் பணி என்பது அர்ப்பணி, அதற்கே அறப்பணி, அதற்கே நீ அர்ப்பணி என்று சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது அது வெறும் ஒரு பணியாக மட்டும் சொல்லாது, ஒரு வாழ்வியல். உங்களுடைய வாழ்க்கையில பாதி நேரம் இந்த சமுதாயத்திற்கே நீங்க அதை நீங்க செலவிடுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அது செலவு என்று சொல்வதை காட்டிலும் உங்களுடைய அறிவை இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு முதலீடாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக ஒரு என்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய டிசைன்ல ஒரு கட்டடம் கட்டி முடிச்சிருக்காங்கன்னா, அதை நின்று பார்த்து அதை மகிழ்ந்து அந்த புலகாகித உணர்வோடு அதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு தண்ணீரில் அடைவார் ஒரு என்ஜினியர். ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் இருக்காருன்னா, தன்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நோயாளி அந்த நோயை குணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நோயோட வந்தவர் குணப்படுத்தி நல்லா நடமாடுகிறார் என்று சொல்லும்போது அதை பார்த்து தண்ணீர் அடைவார்கள். ஒரு விவசாயி என்று சொன்னால் ஒரு நல்ல விளைச்சலை கொடுத்ததுக்கு பிறகு அந்த விளைச்சலுக்கான உரிய விலை கிடைக்கும் பொழுது அந்த விவசாயி ஒரு தண்ணீர்கள் பெறுவார். ஆனால் நம்முடைய ஆசிரியர் மட்டும்தான் இதெல்லாம் சேர்ந்திருக்கின்ற ஒரு நல்ல சமுதாயம் எப்பொழுது உருவாக்கும் அப்போதுதான் அந்த ஆசிரியர் தண்ணீர்கள் பெறுவார் என்கின்ற அளவுக்கு தாங்கிட்ட படிச்ச பிள்ளைங்க ஏதாச்சும் இடத்துல நல்ல வேலையில இருக்கிறாங்கப்பா, அந்த சமுதாயத்துல பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த பையன் இருக்கிறான்ப்பா, அந்த பொண்ணு இருக்கிறாங்கப்பா அப்படிங்கும் பொழுதுதான் நம்முடைய ஆசிரியருமே அந்த தண்ணீரை பெறுகின்ற அளவுக்கு. இது சொல்றதுக்கு காரணம், நம்முடைய சொந்த பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைக்கிறத காட்டும் தன்னுடைய வகுப்புறையில் படிக்கக்கூடிய 30 பிள்ளைங்க நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இனமாக, ஒரு ஏணிப்படிக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது வெறும் வெத்து தாராக வரக்கூடிய பிள்ளைங்களை ஒட்டுமொத்த சமுதாயமே படிக்கக்கூடிய நல்ல புத்தகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு தெரியுமா? ஆசிரியர். அதனால அந்த ஆசிரியர் பணியை மேற்கொள்கின்ற நீங்கள்லாம் அறிவு சார்ந்த அந்த சமுதாயத்தினுடைய அச்சாணிகளாக நீங்க நான் பார்க்கப்படுது. எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, ஏதோ டெக்னாலஜி நம்ம பாடம் நடத்தலாம். ஆனா ஒரு ஆசிரியர் பல மாணவர்கள் முன்பு நின்று சொல்லி தர மாதிரியான ஒரு விஷயம் வேறு எந்த டெக்னாலஜிலையும் அது ரொம்ப முடியாது. அதான் பேசிலேயே சார்ந்திருக்கின்ற கல்வியாளர் பாலோ வீரர் சொல்லும் பொழுது, ஆசிரியர் உறவும் மாணவர்களும் ஒரு தோழமை உறவாக இருக்க வேண்டும். அந்த தோழமை உறவை எந்த டெக்னாலஜியாலும் கொடுக்க முடியாது என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் உங்களையே கௌரவப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. ஃபாதர் முன்னாடி என்ன தேதி கேட்டாங்க,
பேசிய முத்துமா கூட எனக்கு எதற்காக ஒரு நாள் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்றதே எனக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான பணி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க டெய்லி அப்படி நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க, நானும் டெய்லி ஏதாச்சும் ஊருக்கு போய் ஒரு ஸ்கூலை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த காலதாமதம் ஏற்படுத்த சூழ்நிலை வேலைக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சியை நான் வந்து தவிர்க்காமல் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கான ஒரு பெருமையாக நான் வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் மட்டும் சாதாரண விஷயம் இல்லை. என்னதான் அரசு பள்ளியை சார்ந்து எத்தனை 2 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய தனியார் பள்ளிகளுடைய பங்களிப்பு என்பது மிக 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 முக்கியமான ஒரு பங்களிப்பாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். அதனால தான் இங்கே பேசி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோடைய அந்த உங்களுடைய பங்கு என்பது அது இன்றியமையாத ஒரு பங்காக இருக்கின்றது. சமுதாயத்துல எல்லாருமே நீங்க ஒன்றிய அரசியல் நம்மளை பாராட்டுகின்றது. டிராப் அவுட் ரேஷியோட பாத்தீங்கன்னா மிக மிக குறைஞ்சிருக்கணும் என்று நம்மளை பாராட்டுகிறார் சொன்னா உங்களுடைய பங்கு அடங்கியிருக்கிறது. அந்த பாராட்டுக்குரியவர்கள் நீங்களும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் நான் சொல்கின்றேன். வரக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற பிள்ளைகளை எல்லா நிலையிலும் வருவாங்க. நம்முடைய பேக்ரவுண்ட் எப்படி வேணா சோசியோ எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லா விதமான பிள்ளைகளும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நீங்கள் வந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களாக 2ஆம் பெற்றோர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்திட வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோள். நான் அந்த பிரின்சிபல்ஸ் ஹெச்எம்ஸ்லாம் வந்துருங்க, அவ்வளோ ஈஸியாக அவங்களாம் பார்க்கணும். எனக்கு தெரியும் அட்மிஷன் டயத்தில் அவங்களோட ஃபோன் நம்பர் கூட ஃபோன் எடுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஏன்னா நான் வந்து தவறுதலாக நான் சொன்னேன். அந்த அளவுக்கு நம்முடைய பள்ளிக்கூடம் வரும்பொழுது ரெஸ்ட்ரிக்டடாக இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வரணும், இப்படி ஒரு டிசிப்ளினோட இருக்க வேண்டும். பல கண்டிஷன்ஸ் வைக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா சில நேரங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றுத்தாளாக வரக்கூடிய பிள்ளைகளை நாம தான் ஒரு புத்தகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வர சேரக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே அறிவாளி பிள்ளைகளாகத்தான் இருந்தணும். அது நான் என்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுக்கணும்னு இல்லாமல் எந்த பிள்ளைகளே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், அறிவு சார்ந்த பிள்ளை நான் ஆக்கி காட்டுறேன் என்று சொல்வதுதான் நமக்கான ஒரு பெரிய ஓப்பன் சேலஞ்சாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் கௌரவிக்கின்ற இந்த விழாவில் நாங்கள் கலந்து கொள்வோம் என்பது இதை உங்களை கௌரவப்படுத்துவது மட்டுமல்ல, உங்களுக்கான இந்த கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் தருவதன் மூலமாக எங்களுக்கு நாங்கள் பெருமையை கூடுதலாக தேடிக் கொடுக்கிறோம் என்ற விதத்தில் தான் இந்த நிகழ்வாக இருக்கிறது. அந்த இடத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதே போல ரொம்ப ஷார்ட்டாகவும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை படிச்சிருக்காங்க என்று சொன்னாலும் அது சார்ந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது, குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது, அறிவியல் சார்ந்த உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது தான் நான் உள்ளபூர்வமாக நான் அதை தெரிந்து கொண்டேன். இதைத்தான் நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய அரசு பல்வேறு திட்டங்கள் சொன்ன மாதிரி 60 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னால் அந்த 60 திட்டங்களும் இன்றைக்கு பேசப்படுகின்றது வெற்றிகரமாக அமைகிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் யார் என்று சொன்னால் எங்களுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த விதத்தில் நீங்களும் அது போன்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய பள்ளிகளும் அதை எதையெல்லாம் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமோ அதையும் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். இது அனைத்துமே நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான். உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம், எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இருவரும் சேர்ந்து மாணவ சமுதாயம் என்கின்ற அறிவு சார்ந்த சமுதாயத்தை தொடர்ந்து நாம் உருவாக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.